السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. சாந்தியும் சமாதானமும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு பின்பற்றி வந்த உத்தமா சஹாபாக்கள் மீதும் தாபைன்கள் மீதும் தபு தாபைன்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் எம்மீதும் என்றென்றும் நிலவட்டுமனாக. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு ஈமானை புதுப்பிப்போம். ஃபஸ்ட்டு ஈமான் என்றால் என்ன? ஈமானுடைய பயான் எல்லாம் நாம் கேட்டு இருக்கோம். ஆனால் ஈமான் என்றால் என்ன என்று நாம் சற்று பார்க்கும் பொழுது, தஸ்தீகு பில் லிசான், இக்ராரு பில் லிசான், தஸ்தீகு பில் ஜனான் வ அமலும் பில் அர்கான். இந்த மூன்று விஷயம் இருக்கு இந்த ஈமான் என்றால் என்ன என்று. நாவால் மொழித்தல், உள்ளத்தால் உறுதிப்படுத்துதல், அந்த அர்கான் மீது அமல் செய்வாங்க, அதுக்கு ஈமான் என்று சொல்வாங்க. ஈமான் என்றால் இதுதான். இக்ராரு பில் லிசான், நாவால் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கு. நாவால் சொல்ல வேண்டும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? 7 வானம் இருக்கு. நமக்கு தலைக்கு மேலே 7 வானம் இருக்கு. அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் பாருங்க. அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகா. 7 வானம் அல்லாஹ் அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான். ஃபஸ்ட்டு வானம் போகிறதுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கிறதோ அதே 2வது வானம் போகிறதுக்கு அவ்வளோ தூரமாக இருக்குது. அப்படியே 3, 4, 5, 6, 7, அதுக்கு மேல் சிம்மாசனம் இருக்குது, அர்ஷ் இருக்குது. அதுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்து உள்ளான். சில முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் அர்ஷில் உக்காந்து இருக்கிறான் என்று நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்து உள்ளான். ஏனென்றால் அல்லாஹ் எந்த ஒரு பொருள், எந்த ஒரு அவனுக்கு தேவையில்லை. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது உக்காந்து இருக்கிறான் இப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அர்ஷின் மீது உக்காந்துனாக்கா அந்த அர்ஷுடைய அல்லாஹ்க்கு தேவை ஆகிவிட்டது. இந்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். ஸோ நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது எப்படி இருக்க வேண்டும் என்றால், 7 வானம் இருக்கு, 7 வானம் மேல் அரிசி இருக்கு, அரிசியின் மீது உயர்ந்துள்ளான் என்று இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேள்விக்கு பதில் என்ன? 7 வானம் இருக்கு, 7 வானம் மேல் அரிசி இருக்கு, சிம்மாசனம் இருக்கு, அதுக்கு மேல் உயர்ந்து உள்ளான் என்று. இதுதான் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் என்றால் என்ன? ஸோ ஈமான் என்றால் என்ன? உள்ளத்தால், அந்த நாவால் நாம் மொழிக்க வேண்டும், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமல் அர்கானில் அமல் செய்வதற்கு ஈமான் என்று சொல்வாங்க. ஸோ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நான் ஈமான் கொண்டு வந்தேன் என்று சொன்னாங்க. சூரா ஹுஜராத் என்ற அத்தியாயம் இறங்குச்சு. நீங்கள் மோமினாகி விட்டாங்க என்று சொல்லாதுங்க. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுங்க. ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை, நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டாங்க என்று சொல்லுங்க. நான் முஸ்லீம் என்று சொல்லுங்க, நான் மோமின் என்று நீங்கள் சொல்லாதீங்க என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயம் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்.
ஸோ யாருக்குமே வந்து அவன் மூமின் என்று சொல்லக்கூடாது, முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும். ஈமான் நம்முடைய உள்ளத்தில் எப்போ வரும்? நம்ம தனிமையில் இருந்தாலும், நம்ம வெளிப்படையாளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஈமான் என்றால் என்ன? இது நாம் தெரிஞ்சிட்டோம். நாவால் சொல்ல வேண்டும், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமல், அர்கான்ல அமல் செய்வதற்கு ஈமான் என்று சொல்லுவாங்க. இதுதான் ஈமான். அல்லாஹ் இந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் எப்போ வரும்? நம்ம குர்ஆன் எவ்வளோ படிக்கிறாங்களோ நம்முடைய உள்ளத்தில் வந்து அவ்வளோ ஈமான் வளரும். ஈமான் வந்து அதிகரிக்கும், ஈமான் வந்து குறையும். ஈமானை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனம் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய ஈமான் என்ன ஆகுது? அதிகரிக்குது. ஈமான் அதிகரிக்கிறது. பாவம் செஞ்சாங்கனாக்கா ஈமான் வந்து குறையும், நன்மைகள் செஞ்சாங்கனாக்கா ஈமான் வளரும். அப்படியே ஈமான் வந்து வளர்ந்துனே போவோம். உள்ளம் சார்ந்த விஷயம் இதெல்லாம். ஒருத்தர் வந்து அவன் ஈமானில் வந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் தொழுகை தொழுந்து நோன்பு நொற்று தான தர்மங்கள் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையெல்லாம் சுன்ன அடிப்படையில் இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு ஒளியை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு யார் பயந்து வாழ்கிறாங்களோ அவருடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஒளியை கொடுப்பானா. அந்த ஒளி வந்து நீங்கள் வந்து பாவம் செய்து அந்த ஒளியை நீங்கள் என்ன செய்யாதீங்க? வேஸ்ட் பண்ணாதீங்க. அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு யார் பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்து அந்த ஈமானோட இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா? ஒரு ஒளியை அவருடைய உள்ளத்தில் கொடுப்பானா. ஸோ ஈமான் வந்து எப்படி ஆடை எப்படி பழசாகுதோ அதே ஈமான் கூட பழசாகும். நம்ம பாவம் செஞ்சு 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 நம்முடைய ஈமான் என்ன ஆகிடும்? பழசாகிடும். ஸோ அந்த ஈமானை நம்ம புதுப்பிக்கணும்னாக்கா அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜிக்ர் செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். இந்த பயானுடைய நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு இந்த செய்தி கேட்டவுடனே அந்த பயானில் நீங்கள் கலந்து கொண்டால் வானவர்கள் எல்லாம் அவர் உங்கள் மீது ரஹ்மத்தை அனுப்புவாங்க. தேடிக்கொண்டே இருக்கிறாங்களா வானவர்கள்? யார் இந்த ஈமானுடைய சபையில் உட்கார்றாங்களோ, பயான் கேட்கறதுக்காக நீங்கள் வராங்க, இந்த இப்படிப்பட்ட சபையில் நீங்கள் உட்கார்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத் எல்லாம் நீங்கள் கேட்குறாங்க, எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ வானவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட சபைக்கு அவர் மீது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்களே சூர அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். என்ன என்றால், இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், மோமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய பேர் வந்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் வந்தால் அவருடைய உள்ளம் எல்லாம் நடுங்கிவிடும், பயத்தால் நடுங்கிவிடும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதிக்க காமிக்கப்பட்டால் அவை அவர்களுக்கு ஈமான் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அல்லாஹ்வுடைய வசனங்கள், சொர்க்கவுடைய வசனங்கள் எல்லாம் வருது. நம்ம குர்ஆனில் நாம் தொழுகையில் சொல்கிறோம். குர்ஆனில் வந்து சொர்க்கவுடைய வசனங்கள் எல்லாம் வந்தால் நாம் அல்லாஹ்கிட்ட வந்து என்ன செய்யணும்? சொர்க்கத்தை பற்றி கேட்க வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது? தொழுகையில் வீட்டில் வந்து நான் மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டு இருக்கிறானா இல்லையா, இப்படி தான் நம்முடைய சிந்தனை இருக்குது. வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, அதுதான் நம்முடைய சிந்தனை இருக்குது. அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், அதுதான் நம்முடைய தொழுகையில் சிந்தனை இருக்குது. ஆனால் நம்முடைய இந்த வசனம் நம்ம ஓதிக்கு காமிப்பட்டால் அவருடைய உள்ளம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் ஓதிக்கு காமிப்பட்டால் உள்ளம் எல்லாம் நடுங்கி விடுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமித்தால் அவருடைய ஈமான் அதிகரிக்குமா? ஸோ நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது? நம்முடைய எல்லாம் சிந்தனை தொழுகையில் வெளியே தான் இருக்குது. ஆனால் சொர்க்கவுடைய வசனங்கள் எல்லாம் வந்தால் நாம் சிந்திக்கிறோமா? இல்லை. நரகவுடைய வசனங்கள் எல்லாம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுவாங்களா? தேம்பி தேம்பி அழுவாங்க. அல்லாஹ்விடம் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்வாங்களா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுடைய நூலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
எல்லா சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்து நின்றாங்க. ஒரு முறை ஒரு குரூப்பாக எல்லா சஹாபாக்கள் உட்காந்து நின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உட்காந்து நின்றாங்க. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டாங்க. திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்குறாங்க. சஹாபா என்றால் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமான் கொண்ட நிலையில் பார்த்தவங்க தான் சஹாபா என்று சொல்லுவாங்க. சஹாபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஈமான் கொண்டு யார் நேரடியாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு சஹாபா சொல்லுவாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு சத்தம் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, இந்த சத்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சத்தத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள். இதை பற்றி நீங்களும் அல்லாஹ்வும் நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லிட்டாங்க. அவருக்கு தெரியாது சஹாபாக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, 70 வருடங்கள் முன் அல்லாஹ் ஒரு பெரிய பாறை, பெரிய கல் நரகத்தில் எல்லாம் போட்டானா. நரகத்தில் மேலே அல்லாஹ் ஒரு பெரிய பாறை, ஒரு கல், பெரிய கல் எல்லாம் நரகத்தில் போட்டானா. அந்த கீழே அடித்தளம் வரை போகிறதுக்கு 70 வருடங்கள் ஆச்சா. ஒரு கல் நரகம் மேலே எல்லாம் போட்டானா, அந்த நரகத்திற்கு உள்ளே போக 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 எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 70 வருடங்கள் ஆகிட்டதா. அங்கே கீழே அடி வரை போகிறதுக்கு, கீழே வரை போகிறதுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது? நரகம் எல்லாம் அவ்வளோ பெரிய படைத்திருக்கிறான். 70 வருடங்கள் ஆயிடுச்சுனாக்கா எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த நரகம். இதில் நரகத்தில் படித்தரங்கள் இருக்குது. யார் யார் பாவங்கள் செய்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேஜ் இருக்குது. உள்ள நயவஞ்சனர்களுக்கு கீழே அடிமட்டத்தில் இருப்பாங்க. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் நயவஞ்சனர்கள் நரகத்தில் அடித்தளத்தில் இருப்பாங்களா? ஏன்? உள்ளத்தில் காஃபிராக இருப்பான் அவன், வெளிப்படையில் முஸ்லீம் என்று காமிப்பான் அவன். இன்னைக்கு கூட நம்முடைய பல முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு வெளிப்படையில் ஒரு இருக்கிறாங்க, உள்ளத்தில் ஒரு வேற இருக்கிறாங்க. ஒரு நயவஞ்சர்கள் மாதிரி ஒரு முஸ்லீமுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஒரு நயவஞ்சனர் மாதிரி தான் இருக்குது. பேச்சினால் பொய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரிடம் 4 குணங்கள் இருக்கோ அவன் முனாஃபிக் என்று சொல்லியிருக்காங்க. பேசினால் பொய் சொல்வான், வாக்குறுதி கொடுத்தான் மீறுவான், அமானிதம் கொடுத்தால் மோசடி செய்வான், பேச்சில் சண்டை. இதுதான் மோமினுடைய முனாஃபிக்களுடைய அடையாளம் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழப்பங்களுடைய காலம் வருவதற்கு முன் எல்லாமே கேட்டாங்க. யார்? ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி. இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அந்த மறைவான சில விஷயத்தை வஹி மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னாங்க. யார் யார் நயவஞ்சனுடைய பட்டியலே ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அவருக்கு சொன்னாங்க, இவங்கெல்லாம் முனாஃபிக்கள், இவங்கெல்லாம் முனாஃபிக் என்று. ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எல்லாமே தெரியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் இவர்கிட்ட வந்தாங்க, ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தாங்க. எனக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க, நயவஞ்சனர்களுடைய பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க, அதில் என்னுடைய பேர் இருக்குதா என்று கேட்குறாங்க. யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அவருடைய கண்ணில் கண்ணீர் வடிது. அப்படியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பேர் அதில் இல்லை, இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? என்னுடைய பேர் அதில் இருக்குமா என்று அந்த அச்சத்தால் அவங்க இது பண்ணாங்க. ஸோ ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க, நயவஞ்சர்களுடைய பட்டியல் எல்லாம் பேர் சொன்னாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அவர் என்ன செஞ்சாங்க? நான் அதில் இருக்க மாட்டேனா, அதில் இருக்குமா என்று அவர் அஞ்சு அவர்கள் வாழ்ந்தாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த முனாஃபிக்குடைய சிஃபத்து, முனாஃபிக்குடைய தன்மை இருக்கக்கூடாது. முனாஃபிக்னாக்க யார்? வெளியில் ஒரு இருப்பான், உள்ளத்தில் ஒரு வேற இருப்பான். பேசினால் பொய் சொல்வான், அவன் முனாஃபிக்குடைய அடையாளம். இது முனாஃபிக்குடைய அடையாளம். பேசினால் பொய் சொல்வான், வாக்குறுதி கொடுத்தான் வீடுவான். உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறாங்க. கடன் கேட்கும் பொழுது
அவன் வாக்குறுதி கொடுத்திருப்பான், இந்த நாளுக்கு கொடுத்திருப்பேன், அடுத்த மாதம் 2ஆம் தேதி கொடுத்துருவேன். அப்படியே வாக்குறுதி கொடுத்து என்ன செய்வான், அவன் கொடுக்க மாட்டான். அப்படியே ஏமாத்தினே போவான். அடுத்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த மாதம் கேட்கும்போது அடுத்த மாதம் கொடுப்பான். இப்படி முனாஃபிக்குடைய அடையாளம் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவன் வந்து வாக்குறுதி கொடுத்தான் மீறுவான், அவன் முனாஃபிக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவனுடைய பேச்செல்லாம் பொய் தான் இருக்கும். வாக்குறுதி மீறுவான். அமானிதம் கொடுத்தால் அவன் அமானிதத்தை மோசடி செய்வான். ஒரு பொருள், ஒரு வண்டி ஏதாவது கொடுத்துன்னு போகிறாங்க, நீங்கள் இது பத்திரமா வைங்கன்ட்டு அவன் என்ன செய்வான், அந்த வண்டியை ஓட்டி எல்லாம் நாசமாக்கி விடுவான். இது முனாஃபிக்குடைய அடையாளம் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 4வது என்ன, அவன் பேச்சில் வந்து சண்டை செஞ்சுனே இருப்பான். இப்படிப்பட்ட அந்த முனாஃபிக்குடைய அடையாளத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யணும். ஒரு நல்ல மோமினாக அல்லாஹ் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் தருவாராக நின்று அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கேட்கனே இருக்கணும். அன்பிற்கினவர்களே, உண்மையான மோமின் யார், அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் ஓதி காமித்தால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அவருடைய ஈமான் என்ன ஆகும், அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். மோமின்கள் யாருனாக்கா அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீது தான் என்ன செய்வாங்க, அவர்கள் சார்ந்திருப்பார்கள் என்று 8வது அத்தியாயம் சூர அன்ஃபால் 2வது வசனத்தில் அல்லாஹ் வந்து கூறியிருக்கிறான். அன்பிற்கிறவர்களே, இது இந்த தூய்மையான உள்ளத்தில் வந்து ஈமான் நுழைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னாக்கா, குர்ஆனில் அதிகமாக சிந்தனை, உங்களுடைய சிந்தனை வந்து குர்ஆனில் ஆழமாக இருக்க வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆன் வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கிறாங்களோ உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் என்ன ஆகும், ஆழமாக பதியும். ஈமான் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தீமையே வராது. பாருங்கள், இந்த உள்ளத்தில் நீங்கள் வந்து பாவம் செஞ்சாங்கனாக்கா இந்த உள்ளம் எல்லாம் கருப்பாகிவிடும். உள்ளத்தை வந்து கரை பிடிக்கும் எதுனாக்கா பாவந்தால். பாவத்தின் காரணமாக உள்ளம் எல்லாம் கருப்பாகிவிடுமா. ஒருவர் பொய் சொல்கிறானாக்கா அவனுடைய உள்ளம் என்ன ஆகும், ஒரு கருப்பு புள்ளி அமையுமா. நுக்தது சௌதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் பாவம் செஞ்சாங்கனாக்கா அவனுடைய உள்ளத்தில் வந்து ஒரு கருப்பு புள்ளி அமையுமா. அவன் பாவம் செஞ்சுனே வந்துனே இருந்தால் அந்த கருப்பு புள்ளி என்ன ஆகுமா, வளர்ந்துனே போகுமா. உள்ளத்தில் அப்படியே ஈமான் இருந்த உள்ளத்தில் வந்து ஒரு நீங்கள் பாவம் செஞ்சாங்கனாக்கா அந்த ஈமான் குறைஞ்சினே இருக்கும். பாவங்கள் வளர வளர உள்ளம் எல்லாம் ஆகிடும், எல்லாம் கருப்பாகிடும். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்கள் ஒரு டாட் வைங்க, அதுக்கு மேலே ஒரு டாட் வச்சுனே போங்க, எப்படி கருப்பு ஆகிவிடுமோ அதே போல் நீங்கள் பாவம் செஞ்சாங்கனாக்கா அந்த உள்ளம் எல்லாம் கருப்பாகிவிடுமா. அதுக்கப்புறமா இது நன்மை இது தீமை என்ற பிரித்து காட்டக்கூடிய தன்மை அவங்களுடைய உள்ளத்தில் இருக்காது. அன்பிற்கினவர்களே, 2வது விஷயம் என்ன என்றால், ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருக்கும் பொழுது அவருடைய ஈமான் புதுப்பிக்கதா, அவருடைய ஈமான் வந்து அதிகரிக்கதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலிருந்து வெளியே வரும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ஈமானுடைய நிலைமை அப்படி இல்லை என்று ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, நாஃபக ஹன்சலா வந்து முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி என்று கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சபையில் இருக்கும்போது என்னுடைய ஈமான் எல்லாம் புதுப்பிக்குதா, ஈமான் எல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் என்னுடைய உள்ளத்தில் நடுங்குதா. நான் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த நிலைமை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய ஈமான் என்னுடைய ஈமான் போல் இருந்தால் மலக்குமார்கள் எல்லாம் உங்களிடம் முசாஃபா செய்வாங்க என்று சொன்னாங்க. ஸோ இந்த சம்பவம் நமக்கு என்ன விளங்குதுனாக்கா, ஈமான் வந்து அதிகரிக்குது, ஈமான் வந்து குறையுது. ஸோ அல்லாஹ்கிட்ட வந்து நம்முடைய ஈமான் வந்து நிலையாக இருப்பதற்காக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அன்பிற்கினவர்களே, ஹதீஸ் ஜிப்ரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு வானவருடைய தலைவர் யார் சொல்ல முடியும்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக. அல்லாஹ் வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மனிதன் வடிவத்தில் அனுப்புகிறான் ஒரு ஊருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அவருடைய முடி வந்து கருப்பு முடி இருந்துச்சு.
அவருடைய ஆடை வந்து வெள்ளை ஆடை இருந்துச்சு. பையனவருடைய என்ன அசுத்தம் இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு அவருடைய ஆடை. அவருடைய முடி வந்து கருப்பு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முட்டிக்கால் வரை என்ன செஞ்சாங்க, இணைந்து உட்காந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோல் மீது கை வச்சாங்க. சில கேள்விகள் கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம். மல் இஸ்லாம், மல் ஈமான், மல் இஹ்சான். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்கள் முன் 3 கேள்விகள் கேட்குறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்குறாங்க. வந்தவர் எல்லாமே இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குங்க, மல் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் இது கட்டுப்படுதல், இதனுடைய அர்த்தம் நிம்மதி இருக்கு, இது இஸ்லாமுடைய. ஆனால் இஸ்லாமிய வலைத்தளத்தில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அன்துமின பில்லாஹ், அந்த அல்லாஹ்வின் கலிமா தய்யிபா, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பார். முதலாவது விஷயம். இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஹஜ், ஐந்தாவது ஜகாத். இது இஸ்லாம் என்றால் என்ன கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க. வந்தவரிடம் எல்லாமே ஆச்சரியப்படுத்துறாங்க. சதக்தா என்று சொன்னாங்க, நீங்க உண்மையாக சொன்னாங்க என்று சொன்னாங்க. கேள்வி கேட்டவங்களே பதில் கூட நீங்க உண்மையாக சொன்னாங்க எல்லாமே அந்த சபையில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. வந்தவர்கள் கேள்வி கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து என்ன, இவரே கேள்வி கேட்குறாங்க, இவரே பதில் நீங்கள் வந்து உண்மையாக சொன்னாங்கன்ட்டு சில பேர் அங்கே உட்காந்து இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இரண்டாவது கேள்வி கேட்குறாங்க, மல் ஈமான். ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் அன் துமின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நம்ம ஆமனர் ரசூலு பிமா உன்சில, சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி. நீங்கள் சூரா பக்ராவுடைய கடைசி வசனம் கூட நீங்கள் 2 அத்தியாயத்தில் இருக்குது. கடைசி சூரா பக்ராவுடைய ஆலி இம்ரான் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி 2 இது நீங்கள் வந்து படிக்கலாம். ஈமான் என்றால் என்ன கூட அதில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அன் துமின பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான், நம்பிக்கை கொள்ள வேண்டும். எங்கே இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்க்கு 2 கை இருக்கு. ஆனால் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் கேட்குறான், அது நம்பிக்கை இருக்கணும். நாம் எப்படி கேட்குறோமோ அப்படி கேட்க மாட்டோம். நாம் பார்க்குறோம், அல்லாஹ் கூட பார்க்குறான். நம்மை போல இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹ்வுக்கு உருவமே கொடுக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்த மனிதர் கேட்குறாங்க, ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள் சொன்னாங்க. ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள். முதலாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். நான்காவது அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஐந்தாவது மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஆறாவது விதி தக்தீர். இந்த 6 அடிப்படை அம்சங்கள், ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம உலகவுடைய கதைகள், உலகவுடைய என்னென்னவோ நம்ம நியூஸ் என்னென்னவோ கேட்குறோம். ஆனால் இந்த ஈமானுடைய எவ்வளோ அடிப்படை அம்சங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு தெரியாது. ஸோ இந்த உரையிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்குங்க. ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள் இருக்குது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் இருக்கிறான், நம்பிக்கை இருக்கணும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், உள்ளம் சார்ந்த விஷயம். இது உள்ளத்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நாவால் நீங்கள் சொல்லணும். அமலில் வந்து அர்கானில் வந்து அமல் செய்வதற்கு ஈமான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவருக்கு வந்து பதில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டுக்கு. இரண்டாவது அல்லாஹ்வுடைய வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டாங்க? ஒளியால் படைக்கப்பட்டனாங்க. மனிதர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டனார்கள். ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்களுக்கு சொன்னாங்க,
வானவர்கள் இது நம்பிக்கை கொள்ளணும். வானவருடைய தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மவுத், இப்படிப்பட்ட வானவர்களுடைய பெயர் இருக்கு. ஆனால் எல்லா வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஆனால் வானவர்களுடைய எப்படி நிலைமை இருக்குனாக்கா, அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க, கட்டுப்படுவாங்க. நாம தொழுகை தொழுறோம் இல்லை, நாம் வணக்க வழிபாடுல அவ்வளோ 100% நாம் என்ன இல்லை, 100% நாம் செய்கிறதில்லை. வானவர்கள் அப்படி கிடையாது. வானவர்கள் முழு அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ஒரு கட்டளையும் என்ன செய்ய மாட்டாங்க, मार से माटांगे। अल्लाह का खिलाफुश नहीं करेंगे उन्हों, अल्लाह का पूरा बात को मानेंगे उन्हों फरिश्ते। வானவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளை என்ன செய்வாங்க, அடிபணிந்து வாழ்வாங்க. அவர் சாப்பிட மாட்டாங்க. வானவர்கள் சாப்பிட மாட்டாங்க. நாமும் சாப்பிட்றோம், ஆனால் வானவர்கள் சாப்பிட மாட்டாங்க. இது சம்பவம் பற்றி சூரா ஜாரியாத் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வீட்டில் இருந்தாங்க. வானவர் மனிதன் வடிவத்தில் வந்தாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆடு அறுத்து முன்னாடி வச்சாங்க. மாமிசம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிடலை. அப்பொழுது சொன்னாங்க, பயந்துனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மாமிசம் வச்சிருக்காங்க, ஆட்டுக்குட்டியை என்ன செஞ்சாங்க, அறுத்து அவருடைய முன்னாடி அந்த மாமிசம் வச்சாங்க, சாப்பிடவில்லை. உடனே சொன்னாங்க, நாம் வானவர்கள் என்று சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, வானவர்கள் சாப்பிட மாட்டாங்க. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். 1,20,000 மேல் தூதர்கள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா தூதர்கள் எல்லாம் வந்தாங்க. எல்லா தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். உலுல் அஸ்மு பைகம்பர் என்று சொல்லுவாங்க, அதன் மீது கூட நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி இந்த 5 பெரிய நபிமார்கள் இது உலுல் அஸ்மு என்று சொல்லுவாங்க. எல்லா நபிமார்கள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். ஒரு நபிக்கு யார் நிராகரிக்கிறாங்களோ அவர் முஸ்லீம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ நான்காவது என்ன என்றால், அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை விஷயம், ஈமான் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நீங்கள் பயான் கேட்டாங்கனாக்கா உங்களுடைய ஈமான் எல்லாம் புதுப்பிக்கும். ஈமான் எல்லாம் புதுப்பிக்குமா, உங்களுடைய ஈமான் எல்லாம் புதுப்பிக்கும். நீங்கள் இந்த பயான் எல்லாம் கேட்டாங்கனாக்கா, நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்னாங்கனாக்கா உங்களுடைய ஈமான், அவருடைய ஈமான் புதுப்பிக்கும். அன்பிற்கினவர்களே, அல்லாஹ்வுடைய வேதங்கள் 4 அல்லாஹ் வானத்திலிருந்து வேதத்தை அனுப்பினான். தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். கடைசி தான் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசு ஆகும் பொழுது அவருக்கு வஹி அல்லாஹ் கொடுத்தான். வஹி மூலமாக இதில் இருக்கிற எல்லா செய்தி எல்லாம் வஹி மூலமாக தான் நமக்கு வரை இந்த குர்ஆன் அல்லாஹ் இருக்கிறதெல்லாம் அல்லாஹ் அனுப்பினது. இந்த குர்ஆனை நாம் படிக்கணும். எவ்வளோ நம்ம குர்ஆனை படிக்கிறாங்களோ, எவ்வளோ நம்முடைய இந்த குர்ஆன் விஷயத்தில் ஆழமாக நம்முடைய சிந்தனை இருக்கோ, ஆழமாக நம்முடைய நம்ம எவ்வளோ படிக்கிறாங்களோ, நம்முடைய ஈமான் எல்லாம் என்ன ஆகுமா, அதிகரிக்கும். நாம் பாவம் செஞ்சாங்கனாக்கா நம்முடைய உள்ளம் எல்லாம் என்ன ஆகும், கருப்பு ஆகிவிடும். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன என்று அந்த பிரித்து காட்டக்கூடிய தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருக்காது. அன்பிற்கினவர்களே, அதற்கு பிறகு மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் இருக்குது, மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள். இது ஈமான் விஷயம். இது ஈமான் விஷயம், இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். மறுமை நாள் வரும். எப்போ வரும் யாருக்குமே தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. மறுமை நாள் எப்போ வரும் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சில அடையாளங்கள் எல்லாம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொலைகள் அதிகமாக இருக்கும், விபச்சாரங்கள் அதிகமாக இருக்கும். இது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள். மது அதிகமாக அருந்துவாங்க, கொலைகள் அதிகமாக நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களை பற்றி சொன்னாங்க. மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் என்ன, தஜ்ஜால், யாஜூஜ் மாஜூஜ். அதே போல சூரியன் கிழக்கிலிருந்து தான் திசை உதயுது, ஆனால் மறுமை நாள் சூரியன் மேற்கிலிருந்து உதயம். இது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள். பூகம்பம் அதிகமாக நடும். இதெல்லாம் ஒரு விலங்கு மண்ணால் வெளியே மனிதரிடம் பேசுமா, விலங்கு மனிதரிடம் பேசுமா, அது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
அன்பிற்கனவர்களே, அதே போல தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து நீங்கள் பாதுகாக்கணும்னாக்கா சூரா கஹஃபுடைய 10 வசனங்கள் நீங்கள் மனனம் செய்ய வேணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா கையமன் லியுன்ஸிர பஅஸன் ஷதீதன். அதே நீங்கள் சூரா கஹஃபுடைய 10 வசனங்கள் நீங்கள் மனனம் செஞ்சாங்கனாக்கா நிச்சயமாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு பாதுகாப்பு செய்வான். யார் சூரா கஹஃபுடைய கடைசி 10 வசனம் மனனம் செய்கிறாங்களா, ஊசிமமின் தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அன்பிற்கு அதே போல மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் என்ன என்றால், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட மறுமை நாள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறுமை நாள் யார்? அந்த மறுமை நாளுக்கு நிராகரிப்பவர்கள் யாருனாக்கா அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். மறுமை நாளை நிராகரிப்பவர்கள் யார்? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். யத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு என்ன செய்வாங்க? விரட்டடிப்பாங்க. அவங்க தான் மறுமை நாளை நிராகரிப்பவர்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். பசித்தவருக்கு என்ன செய்யறதில்ல, உணவளிக்காதவங்க தான் மறுமை நாளை நிராகரிப்பாங்க என்று சொன்னாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அனாதைகளுக்கு அவன் விரட்டடிப்பான், பசித்தவருக்கு அவன் உணவளிக்க மாட்டான், மிஸ்கீன்களுக்கு அவன் உணவளிக்க மாட்டான். இதெல்லாம் மறுமை நாளில் அவன் நிராகரிக்கிறான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லின். இப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு கேடு என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லதீனஹும் யுராஊன, மற்றவர்களை காமிப்பதற்காக அவங்க தொழுகை சொல்றாங்க. அல்லதீனஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன், தேவை உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் மறுமை நாளில் நிராகரிப்பவர்கள் என்று சொல்லியிருக்கிறான். அன்பிற்கனவர்களே, அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்பாங்களா, நீங்கள் ஏன் நரகத்தில் வந்தாங்க, எந்த செயல் உங்களுக்கு நரகத்தில் கொண்டு வந்தது என்று கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நாம் தொழுகையாளியாக இல்லை, இரண்டாவது பசித்தவருக்கு நாம் உணவளிக்கலை, இதன் காரணமாக நாம் நரகத்தில் வந்தாங்க என்று சொல்லுவாங்க. ஸோ நாம் இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறானாக்கா, நாம் அந்த தொழுகை விஷயத்திலும் பசித்தவருக்கு உணவு அளிக்க விஷயத்திலும் நாம் கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அஃஷுஸ் சலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃஷுஸ் சலாம், மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்கன்னாக்கா 10 நன்மைகள் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் 20 நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று இந்த பெரிய வார்த்தை நீங்கள் பெரிய இது சொன்னாங்கன்னாக்கா 30 நன்மைகள் கிடைக்கும். அன்பிற்கினவர்களே, அஃஷுஸ் சலாம் வஅதீமு தஆம், பசித்தவருக்கு உணவளிக்குங்க. வஸல்லு வன்னாசு நியாம், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், இரவுல நீங்கள் நின்று வணக்கம் செய்யுங்க, தொழுங்க. ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சாந்தியோடு நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை செய்வதற்கு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சலாத்தை பறக்க வேண்டும், பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அதே போல் இரவுல வணக்க வழிபாடு செஞ்சாங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் சாந்தியோட சொர்க்கத்தில் நுழைவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல மன் காமா ரமஸானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலான் மாசத்துல ஈமான் நம்பிக்கையோட அமல் செய்கிறாங்களோ, மன் காமா ரமஸானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இரவுல வணக்க வழிபாடு செய்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இதன் காரணமாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சாங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் சாம, யார் நோன்பு நோக்கிறாங்களோ, இந்த ரமலானுடைய மாதத்தில் சில பேர் என்ன செஞ்சுறாங்க, நோன்பு நோக்காமல் இருக்கிறாங்க. வீட்டில் சகோதரி நோன்பு இல்லாமல் இருக்கிறாங்க, சொல்ல வேண்டும் நோன்பு நோக்குங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, நான் நோன்பு நோட்டுறேன், எனக்கு பசி எடுக்கும், தண்ணி தாகம் எடுக்குன்ட்டு அந்த அச்சத்தால் என்ன செய்யறதில்ல, நோன்பு நோக்காமல் இருக்கிறாங்க. அன்பிற்கினவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் உங்களுடைய ஈமானை நீங்கள் என்ன செய்யணும், புதுப்பிக்க வேண்டும். உங்களுடைய ஈமான் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு விட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய சகோதரர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, நோன்பு இல்லாமல் இருக்கிறாங்கனாக்கா நீங்கள் சொல்லணும், இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்குங்க. நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு நன்மையான விஷயத்தில் நீங்கள் பக்கம் சொல்லும் பொழுது அவங்க அமல் செஞ்சால் கூட உங்களுக்கு நன்மை எல்லாம் கொடுப்பான்.
மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்ல அஜ்ரி ஃபாயிலிஹி. நீங்கள் ஒருவருக்கு நன்மையான விஷயத்தின் பக்கம் அழைக்கிறாங்க, நன்மையான விஷயம் நீங்கள் சொல்கிறாங்க, ஈமானிய விஷயம் நீங்கள் சொல்கிறாங்க, அந்த அவன் செய்கிறாங்களே அதனுடைய நன்மைக்கு உங்களுக்கு கூட கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருங்க, உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையும், சுத்தமாக இருக்கணும். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருந்தாங்கனாக்கா ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் நுழையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல் ஈமானு சபூன ஷுஅபா அஃஸலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானுடைய 70க்கு மேல் கிளைகள் இருக்கு. அதில் உயர்ந்த கிளை எதுனாக்கா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இது உயர்ந்த ஈமானுடைய உயர்ந்த கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வ அஃஸலுஹா அல் இமாதத்து தரா அனி தரீகி ஸதகா அல் ஹயாவு மினல் ஈமான். வெக்கம் ஈமானுடைய பாதை ஈமானில் இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாதையில் நீங்கள் போகிறாங்க, அந்த பாதையில் துன்பம் தரக்கூடிய ஒரு முள் இருக்குது, ஒரு கல் இருக்குது, அது நீங்கள் ஓரமாக நீங்கள் தள்ளுறாங்கனாக்கா அதுவும் ஈமானுடைய கிளை கடைசியாக என்று சொல்லியிருக்கிறாங்க. அன்பிற்கினவர்களே, இதெல்லாம் ஈமான் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் ஈமான் விஷயம்னாக்கா அதெல்லாம் நீங்கள் அமல் செய்ய வேண்டும். அன்பிற்கினவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெக்கம் ஈமானுடைய ஒரு பங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் போகிறாங்க, இடையில வந்து உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய அந்த பொருளை நீங்கள் அகற்றுறாங்க, பாதையில் நீங்கள் போகிறாங்க, நடந்து நீங்கள் போகிறாங்கனாக்கா அங்கே பெரிய கல் இருக்குது, அல்லது ஒரு மரத்துடைய ஒரு கிளை கீழே விழுந்திருக்குனாக்கா அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஓரமாக நீங்கள் தள்ள வேண்டும். இது ஈமான் விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. வந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள் சொன்னாங்க. சதஹ்தா, நீங்கள் உண்மையாக சொன்னாங்க என்று சொன்னாங்க. அப்பொழுது 3வது கேள்வி கேட்குறாங்க, மல் எஹ்சான், எஹ்சான் என்றால் என்ன? அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹ ஃபஇன்னஹு யரா. நீங்கள் தொழுகையில் எப்படி நிற்க வேண்டும்னாக்கா அல்லாஹ்வை நீங்கள் பார்க்குறாங்க, அந்த அச்சத்தோட அந்த எண்ணத்தோடு நீங்கள் நிற்கணும். அப்படி இந்த நிலைமை இல்லையானாக்கா अल्लाह உங்களுக்கு பார்க்குறான். अल्लाह तुमने देखता है, नमाज में अल्लाह तुमने देखता है, वो डर को नमाज पढ़ना. தொழுகையில் அல்லாஹ் உங்களுக்கு பார்க்குறான் என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அச்சத்தோடு நீங்கள் தொழுகை தொழணும். அல்லாஹ் எனக்கு பார்க்குறான், நான் தொழுகை தொழுறேன், அல்லாஹ்வுக்காக நான் தொழுகை தொழுறேன், அல்லாஹ் எனக்கு பார்க்குறான் என்ற அந்த அச்சத்தோடு நீங்கள் தொழுந்தாங்கனாக்கா இது எஹ்சான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது பதில் கூறினாங்க. உடனே வந்த மனிதர் நீங்கள் உண்மையாக சொன்னாங்க என்று சொன்னாங்க. பிறகு வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் பற்றி கேட்டாங்க பொழுது ஒரு அடிமை தன்னுடைய எஜமானை பெற்றெடுக்கும் என்று சொன்னாங்க. காலனி ஆடு மாடு எல்லாம் மேய்ந்தவர்கள் எல்லாம் பெரிய கோட்டிடத்திலும் பெரிய கோப்புரத்தில் இருப்பாங்க என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி சொன்னாங்க. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானை பெற்றெடுக்கும் என்று சொன்னாங்க. அதே போல் செருப்பு இல்லாமல் ஒரு ஆடு ஒரு மாடு மேய்ந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய கோட்டிடத்தில் இருப்பாங்களா, பெரிய கட்டிடத்தில் இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. மறுமை நாளில் பார்ப்பாங்க, மறுமை நாளுக்கு வந்து பில்டிங் போயினே இருக்குமா. இது மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பிறகு மறுமை நாள் பற்றி மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மின ஸாயில் என்று சொன்னாங்க. மறுமை நாள் பற்றி கேட்கும் பொழுது சொன்னாங்க, மறுமை நாள் கேட்குறவங்களுக்கு கூட தெரியாது, பதில் சொன்னவங்க கூட தெரியாது, 2 பேருக்கும் தெரியாது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட தெரியாது, வந்த மனிதர் அவர் கூட தெரியாது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது, 2 பேருக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆம், நீங்கள் உண்மையாக சொன்னாங்க என்று அங்கேருந்து போய்விட்டாங்க. வந்த மனிதர் போய்விட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிறிது நேரம் இருந்தாங்க அங்கே. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் எல்லாரிடம் கேட்குறாங்க, இப்போது வந்த மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பல சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தெரியும் என்று சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாக்க ஜிப்ரைல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். இப்போ வந்த மனிதர் யாருனாக்கா
ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க, உங்களுக்கு வந்து மார்க்கத்தை வந்து கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் நமக்கு வந்து மூலமாக வந்து நமக்கு வந்து ஈமான் விஷயம் இதில் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் அன்பிற்கிறவர்களே, யார் பாவம் செஞ்சு தாங்களே அநீதி செய்து அளவு கடந்து பாவங்கள் செய்து வரம்பு மீறி விட்டார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் வந்து கூறியிருக்கிறான், குல் யா இபாதிஹல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து வரம்பு மீறிவிட்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கூறுங்கள் என்று 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஒருவர் வந்து பாவம் செஞ்சுறாங்க, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பானா என்று அந்த அச்சத்தோடு இருக்கிறாங்கனாக்கா அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறான், யார் தனக்கு தானே அநீதம் செஞ்சாங்களோ, வரம்பு மீறி யார் செஞ்சாங்களோ, என்னுடைய அருள் இருந்து அவர்கள் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை என்ன செய்வான், மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கவன், மிக்க கருணையுடையவன் என்று 39வது அத்தியாயத்தில் வந்து 53வது வசனத்தில் வந்து அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த கூறியிருக்கிறான். அன்றைக்கு அதே போல் அல்லாஹ்வுடைய அந்த மாரிஃபத், அல்லாஹ்வை பற்றி நாம் வந்து சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும், அல்லாஹ் தான் நமக்கு படைத்தான். சும்மா ரஸகக்கும், ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு படைத்தது என்று ஈமான் இருக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான் என்று அந்த ஈமானோடு இருக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கை கொடுக்குறான் அல்லாஹ் தான், மரணம் கொடுக்குறான் அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை வந்து அறிவு நம்முடைய சிந்தனையெல்லாம் அறிய வேண்டும். அல்லாஹ் தான் இதெல்லாம் செய்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே வந்து செய்ய மாட்டான் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்பிற்கிறவர்களே, அஸ்மாவு சிஃபாத் அகீதா கொள்கை விஷயத்தில் வந்து அந்த அஸ்மாவு சிஃபாத் அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் இருக்குது. மன் ஹஃபிஸஹா தஹலல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் யார் மனனம் செய்கிறாங்களோ நிச்சயமாக அவர்கள் வந்து சொர்க்கத்தில் போவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 99 பேர் நீங்கள் மனனம் செஞ்சிட்ட பிறகு அதோடைய மீனிங் கூட நீங்கள் என்ன செய்யணும், அந்த மீனிங் கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கிறவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் மனனம் செய்வர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல் அன்பிற்கிறவர்களே, அக்மலில் முஃமினீன ஈமானஹும் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா, யாருடைய ஒழுக்கங்கள் நல்லா இருக்குதோ அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழைய என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் 10 வருடங்கள் பணிவிடை செஞ்சாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் 10 வருடங்கள் இருந்தாங்க. அறிவிப்பாளர்கள் பட்டியலில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூட வந்து பல ஹதீஸ்கள் அறிவித்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் 10 வருடங்கள் பணிவிடை செஞ்சாங்க. ஒரு பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சாய், நீ ஏன் அந்த மாதிரி செஞ்சாய் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்று அவரே வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றி வந்து கூறியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக் அவ்வளோ சிறந்ததாக இருக்கிறது என்று இந்த ஹதீஸில் வந்து நமக்கு தெரியக்கொள்ள வேண்டும். அன்பிற்கிறவர்களே, அதே போல் அன்பிற்கிறவர்களே, குர்ஆனை நீங்கள் அதிகமாக மனனம் செய்யணும், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த ரமலானுடைய மாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் குர்ஆனை மனனம் செய்து அதிகமாக நான் வந்து உன்னுடைய நல்ல அடியார்களோடு நீங்கள் என்ன செய்யணே ஆக்கி அருள்வாயாக என்று நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பிற்கிறவர்களே, நாம் வீண் பேச்சு பேசினே இருக்கிறோம், ஆனால் நாம் வந்து குர்ஆன் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். அதே போல் அன்பிற்கிறவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடம் வந்து பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அதிகமாக அந்த சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அல்லாஹ்விடம் அந்த சொர்க்கத்தை பற்றி கேட்பாங்க. அந்த சொர்க்கத்தில் கூட நீங்கள் கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்னாக்கா யாருமே அந்த சொர்க்கத்துக்கு பார்க்கல. மாலா ஐனுன் ரஅத் வலா உஸ்னுன் சமியத், எந்த காதும் அந்த சொர்க்கத்தை பற்றி கேட்கவில்லை. வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளமும் கற்பனை செய்யாத அந்த சொர்க்கம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்பிக்கை இருக்கணும். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, யார் நம்பிக்கை கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறாங்களோ அவருக்கு இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை கொடுப்பான். அல்லாஹ் அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்க்கை கொடுப்பானா. உணவு அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். அவனுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்குதுனாக்கா அந்த நெருக்கடியை தூரமாக செஞ்சு அந்த சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பான். ஃபஸ்ட்டு என்ன, ஈமான் இருக்க வேண்டும், சாலிஹான அமல் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே நிபந்தனை இருக்குது. உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளணுனாக்கா ஈமானோட சாலிஹான அமல் இருக்க வேண்டும். ஈமான் இருக்குது, சாலிஹான அமல் இல்லைனாக்கா உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அமல் இருக்குது, ஈமான் இல்லைனாக்கா உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமானோட சாலிஹான அமல் நீங்கள் செஞ்சாங்கனாக்கா இந்த உலகத்தில் நல்ல முறையில் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுப்பான். மரணத்திற்கு பிறகு அந்த மறுமையினால் இதைவிட பல மடங்கு உங்களுக்கு நற்கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஆக வென்றிருக்கிறவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துன்னு இருக்கிறானாக்கா உங்களுடைய ஈமானை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். இந்த ஈமான் தனிமையில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும். எந்த ஒரு நேரமும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவத்தில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறானாக்கா நீங்கள் அந்த பாவம் செய்து அந்த ஒளியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அல்லாஹ் எல்லோருக்கும் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஒளியை கொடுப்பானா. நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த ஈமான் விஷயத்தில் நாம் அதிகமாக நாம் குர்ஆனை படிக்க வேண்டும், அதிகமாக ஜிக்ர் செய்ய வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அதிகமாக நினைவு கூற வேண்டும். அதே போல் ஹதீஸுடைய எல்லா புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறு எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். இதெல்லாம் படித்தாங்கனாக்கா, இதெல்லாம் நீங்கள் அமல் செஞ்சாங்கனாக்கா உங்களுடைய ஈமான் என்ன ஆகும், புதுப்பிக்கும். நீங்கள் அப்படியே தொழுகை அப்படியே இட்டு போயிட்டாங்கனாக்கே இல்லை. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். ஒரு நல்ல முஸ்லீம்களாக வாழ வேண்டும். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, ஒரு உண்மையான முஸ்லீம் யாருனாக்கா அவருடைய கரத்தால் அவருடைய நாவால் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு இருப்பாங்களோ அவங்க தான் முஸ்லீம் என்று, அவங்க தான் நம்பிக்கையாளர்கள் என்று இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாத்து அந்த சொர்க்கவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுத்து அந்த நரக நெருப்பிலிருந்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா தூரமாக செய்வதற்காக நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா ஃபீக்கும் ஃபுர்கானில் அஜீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் வ அலைக்கும் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.